பாலியல் குற்றவாளி சீமான் அப்படின்ற வார்த்தையை போட்டதுல சினிமா வாய்ப்பு தேடிய போது சீமான் சென்னையில் இருக்கும்போது அவர் எங்கே தூங்குவார் என்று சொன்னால் சுடுகாட்டில தான் தூங்குவாராம். அதுல சுவாரஸ்யம் என்னன்னா, இந்த நடிகை இங்க தான் புதைச்சாங்கன்னு சொன்னா அந்த நடிகையோட கல்லறை மேல படுத்துக்கிட்டு அந்த நடிகையோடய படுத்த மாதிரி இருக்கு அப்படின்னு வெளிப்படையா பேசுவாராம். இவ்வளவு கேவலமா பேசக்கூடிய ஒரு நபரை பாலியல் குற்றவாளி என்று சொல்லாமல் எப்படி சொல்ல முடியும்? இன்னும் ஒருபடி மேலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சமீபத்தில் கூட ஊடகங்களுக்கு முன்பாகவே நான் என்ன குச்சியில் இருந்த பொண்ணைய தூக்கிட்டு போயா ரேப் பண்ண, கொள்ளையில எனக்கு வேற பொம்பளையே கிடைக்கலையா, இவ தான் கிடைச்சாலா, வேற பொம்பளைகிட்ட போயிருக்கலாம்னு என் பொண்டாட்டியே சொல்றான்னு ஊடகங்கள்ல பேட்டி தராரு. அப்ப எனக்கு முன்பாக பேசிய பெரியாரிஸ்ட் தோழர்கள் ஏன் இவ்வளவு மோசமாக பேச வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்குன்னா, அவன் அவ்வளவு மோசமான நபர். சீமான் எனும் பொறுக்கி, பாலியல் பொறுக்கி அவ்வளவு கேவலமான நபர்.